உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க மேடம். நெக்ஸ்ட் வீக் டிஇ ஆபீஸ்ல இருந்து இன்ஸ்பெக்ஷன் வராங்க. ஓகே மேடம். எல்லாரும் ப்ரிப்பேர் ஆயிடுங்க. ஓகே மேடம். ம். வித்யா, வித்யா, நான் மாமா பேசுறேம்மா. ஹலோ வித்யா, வித்யா. சொல்லுங்க. வேதா நாளைக்கே சஞ்சய்க்கும் நிரஞ்சனாவுக்கும் கோயில்ல வச்சு கல்யாணத்தை நடத்த ஏற்பாடு பண்ணிட்டாமா. என்ன இன்வைட் பண்ண சொன்னாங்களா? என்னம்மா பேசுற? சஞ்சய் உன்னை இன்னும் மறக்கல. அவனால நிரஞ்சனா கழுத்துல தாலி கட்ட முடியாது. அவ கூட எல்லாம் வாழ முடியாதுமா அவனால. சஞ்சய் உன்னை தவிர வேற யாரையும் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டான். அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்கமா. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் வேதா கிட்ட பேசி கல்யாணத்தை நிறுத்துறேன். நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சிருந்தா டிவோர்ஸ் வாங்கியிருக்கவே மாட்டேன். நீங்களும் சஞ்சயும் முடிஞ்சு போன உடனே திரும்ப ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. அவருக்கு என்னோட விஷயத்தை சொல்லிருங்க. அப்படி என்னமா ஈகோ உனக்கு? சஞ்சய் அவ அண்ணிய காப்பாத்த ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டான். அதுக்கு நீ பல வருஷம் பிரிஞ்சு அவனுக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்ட. இனியோ நீ உன்னையும் காயப்படுத்திக்கிட்டு அவனையும் தண்டிக்கிறது நியாயமே இல்லமா. போதும் 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 வித்யா. தயவு செஞ்சு உன் பிடிவாதத்தை விட்டுட்டு வெளியில வாமா. என்னால என் முடிவை மாத்திக்க முடியாது. நீங்க கல்யாண வேலையை பாருங்க. அப்படிலாம் சொல்லாத வித்யா. நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிமா. சொல்லுங்கப்பா. டேய் டேய் சஞ்சய், என்னடா போயிட்டியா? போயிட்டே இருக்கேன்ப்பா. நான் வித்யா கிட்ட பேசினேன்டா. என்னப்பா சொன்னா? அவ மனசு மாறுற மாதிரி தெரியலடா. பிடிவாதமா இருக்கா. அவளை இறங்கி வர வரைக்கும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. டேய் டேய், அவ இறங்கி வருவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்காடா? அவ மனசுல நான் இருக்கேன்ப்பா. கடைசி நிமிஷத்துலயாவது அவ மனசு மாறி வருவான்னு நான் நம்புறேன். டேய், நீ நினைக்கிறது நடக்கணும்டா, நடக்கணும்டா. டேய் டேய் மாணிக்கம், சொல்றா. டேய் டேய், நாளைக்கு சஞ்சய்க்கும் நிரஞ்சனாவுக்கும் கோயில்ல கல்யாணம் நடக்க போதுடா. உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும்டா. ஆனா நீ அதை வெளியே காட்டிக்காம இருக்க. உன் பொண்ணு என்ன நினைக்கிறானே தெரியலடா. நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் இருக்குடா. நீ அவகிட்ட பேசி புரிய வைடா. எப்படியாவது அவன் மனசை மாத்து. டேய், நம்ம பசங்க வாழ்க்கையை நாம தான்டா காப்பாத்தணும்.
வாங்க மாப்பிள்ள வாங்க ஆ. வாங்க வாங்க. என்ன மாப்பிள்ள நீங்க போய் காலிங் பெல்லாம் அடிச்சுக்கிட்டு நேரா உள்ள வர வேண்டியது தானே? அம்மா இதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. சரி, அப்ப நான் கிளம்புறேன். என்ன மாப்பிள்ள உடனே கிளம்புறீங்க? இருங்க மாப்பிள்ள, உட்காருங்க. ஆ. அம்மா இல்ல, யார் வந்திருக்கான்னு பாருமா. எனக்கு- மாப்பிள்ள வந்திருக்காருமா. இதோ வரேன்ப்பா. மாமா வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? ஏன் மாமா நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. இல்ல, நான் கிளம்பணும். கிளம்புறீங்களா? என்ன மாமா எப்பயாவது ஒரு தடவை தான் வீட்டுக்கு வரீங்க, வந்த உடனே கிளம்புறேன்னு சொன்னா எப்படி? இருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். உட்காருங்க மாமா. உட்காருங்க மாப்பிள்ள. ஆ. போலாம் உட்காருங்க. சரி. உட்காருங்க. காஃபி எடுத்துருவோமா. ம் இந்தாங்க மாமா. எடுத்துங்க மாப்பிள்ள, எடுத்துங்க. மாப்பிள்ள நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். சரிங்க அங்கிள். இதோ வந்துடுறேம்மா. ம். என்ன மாமா விலகி போறீங்க? நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இன்னமும் நீங்க என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறீங்க. இன்னமும் நீங்க அவளை மறக்கலையா மாமா? நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. இருங்க, என்ன டைம் ஆயிடுச்சுன்னு? நாளைக்கு நமக்கு கல்யாணம், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப வரைக்கும் நீங்க அவளை நினைச்சிட்டு இருக்கிறது சரியில்லை மாமா. தயவு செஞ்சு நீங்க அவளை மறந்துருங்க மாமா. இனி நாம 2 பேரும் தான் சேர்ந்து வாழ போறோம். என்னை ஏமாத்திராதீங்க மாமா. நான் உங்களை தான் மாமா முழுசா நம்பிட்டு இருக்கேன். அத்தை கொடுத்த வாக்க தாண்டி நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் மாமா. என்னோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருப்பேன் மாமா. இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பேன். என்ன நம்புங்களேன் மாமா. இதுக்கு முன்னாடி நீங்க அனுபவிச்ச எந்த கசப்பும் உங்க வாழ்க்கையில இருக்காது மாமா. நம்ம புது லைஃப் ஆரம்பிப்போம். சரி, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. மா மாப்பிள்ள எங்கம்மா? அவர் கிளம்பிட்டாருப்பா. இன்னும் அவர் அவளை மறக்கலப்பா. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிற மூட்ல தான் இருக்காரு. என்னம்மா இப்படி சொல்ற? தாலி மட்டும் என் கழுத்துல ஏறட்டும், அப்புறம் இருக்கு. எங்க போயிட போறாரு? நாளைக்கு காலையில 10:30 மணி வரைக்கும் தான் அவரோட டைம். அப்புறம் என்னோட டைம் தானேப்பா, நான் பாத்துக்கிறேன். ம் ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.